இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வீடு தேடி வந்து பொருள் எல்லாத்தையும் உடைச்சிட்டு எல்லாரையும் அடிச்சிட்டு போக பாக்குறியா? இப்பவே உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளுறேன் பாரு. போலீஸ்னா பயந்துருவாங்களா? நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் உன்னால எங்களை எதுவும் பண்ண முடியாது. உன்னால ஆனத பாத்துக்கடி. அவ்வளவு தைரியமா உனக்கு? இன்னைக்கு உன்னை தூக்கி ஜெயில வைக்கிறேன் பாக்குறியா? நீ எல்லாம் வெறும் பேசுறதுக்கு மட்டும்தான் லாயக்கு. உன்னால முடிஞ்சா, உனக்கு தைரியம் இருந்தா கம்ப்ளைண்ட் கொடுத்து பாரு. உன்னால எங்களை எதுவும் பண்ண முடியாது. முடிஞ்சத பாத்துக்க. நீ வா மாயா. என்னத நம்மள இப்படி திமிரா பேசிட்டு போறா? அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இங்க வந்து கடையை கொளுத்துறதுக்கு இப்படி பண்ணிட்டு போறா. முன்னாடியே உங்களெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டால, இதை நான் சும்மா விட மாட்டேன். இப்பவே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ண வைக்கணும். அண்ணே நீ வா. சரி, ஓகே, நான் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன். இதுல ஒரு சைன் மட்டும் பண்ணிடுங்க. சார், இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சு இவங்களை அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது சார். முன்ஜாமீன் வாங்கியிருக்கோம். சார், அந்த ஜாமீன் பேப்பர் கொஞ்சம் கொடுங்க, நான் கொஞ்சம் பார்க்கணும். பாத்தீங்களா சார், தப்பையும் பண்ணிட்டு போய் பெயில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. மேடம், இனிமே இதை நம்ம கோர்ட்ல தான் பாத்துக்கணும். என்ன ஆனாலும் சரி, கோர்ட்ல இவளுக்கு தண்டனை கிடைச்சு ஜெயிலுக்கு அனுப்பணும். நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க இந்த கேஸை கோர்ட்ல பாத்துக்கிறோம் சார். ஆக்சுவலி மாயா பாரின் போறதா இருந்துச்சு. இவங்க மேல கேஸ் ஃபைல் ஆனதுனால அது முடிகிற வரைக்கும் இவங்க ஊரை விட்டு எங்கேயும் போக முடியாது. என்ன இப்படி சொல்றீங்க? உண்மைதாங்க. மாயா இனிமே வெளிநாடு போக முடியாது. சிஎஸ்ஆர் நம்பர் ஆயிடுச்சு சார். மாயா அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் ஊரை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. என்னங்க இப்படி ஆயிடுச்சு? அவசரப்பட்டு நீங்க அவ பேர்ல கேஸ கொடுத்து அவளுக்கு நல்லது பண்ணிட்டீங்க. அவளை இங்கிருந்து விரட்டணும்னு நினைச்சோம். ஆனா நம்மளை வச்சு அவ இங்கிருந்து போகாத மாதிரி பண்ணிட்டா. இந்த பிளான்ல தான் அவ நம்ம வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க போல. பாருங்க, நீங்க மட்டும் உங்க கோவத்தை கொஞ்சம் அடக்கி இருந்தா அவ இந்த நாட்டை விட்டே போயிருப்பா. இப்ப பாருங்க, அதுவும் போச்சு. அவ பயங்கர புத்திசாலியா இருக்கா. இந்த தடவையும் அவ தான் ஜெயிச்சா. என்னையே முட்டாளாக்கிட்டால. இந்த தடவை அவ ஜெயிச்சிருக்க. ஆனா அடுத்த அடி அவளுக்கு பெரிய அடியா கொடுக்க போறேன். புருஷனோட சந்தோஷமா வாழலான்னு நினைச்சால, அதுக்கு நான் விட மாட்டேன். லிங்கம், சீக்கிரம் உங்க பொண்ணுக்கும் அந்த சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். இது வரைக்கும் நான் அதுல பெருசா தலையிடாம இருந்தேன். இனிமே நானே நேரடியா இறங்குறேன். உங்க பொண்ணு சீனுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த மாயாவை இந்த ஊரை விட்டு விரட்டுறேன். அப்படி மட்டும் நடந்தா ரொம்ப சந்தோஷங்க. என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குங்க. என்ன சொன்ன? அந்த கார்த்திக் மேட்ச் அப்ப என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான்னு சொன்னப்ப என்ன சொன்ன? அப்படிதான் இருப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன்னு சொன்னல. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? இனிமே நீ எந்த பொண்ணுக்கு எதிரா தப்பு பண்ணும் போது இல்ல, தப்பு பண்ணணும்னு நினைக்கும் போதும் கூட இந்த அறை உனக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். ஏய், உங்க கோச்சுக்கிட்டையும் சொல்லி வை. இனிமே தனா விஷயத்துல தலையிட்டான் உசுரோட இருக்க மாட்டான். வாதனா. என்ன தாம்சன், பார்க்கணும்னு வர சொன்ன?
சார் என்ன சார் இது? அக்ரிமெண்ட் பேப்பர்லாம் கிழிச்சு போட்டு வச்சிருக்கீங்க. தாம்சன், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சாரி மேடம், நீங்க சொன்னதை இனிமேல் என்னால செய்ய முடியாது மேடம். எதை பத்தி சொல்ற? தனா இனிமே என் ஸ்பான்சர்ஷிப்ல விளையாட மாட்டா சார். சார் ஏன் சார் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன சார் இது? நீங்க ஏன் சார் பத்திரத்தை கொடுத்தீங்க? சார் பணத்தை கொடுத்துட்டாங்க சார். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணு வேற என்ன அரைஞ்சிட்டு போறா சார். அதுக்கப்புறம் நான் ஏதாவது கேட்க போய் அந்த பொண்ணு என் மேல தப்பான கேஸ் கொடுத்துருவாளோன்னு நான் பயந்துட்டேன் சார். சார் அதுக்கப்புறம் என்னுடைய அகாடமி பேரே கெட்டு போயிடும் சார். அதனால தான் நான் அமைதியா இருந்துட்டேன் சார். ஐயோ, இந்த மேட்ச் வச்சுதான் அவளை என் கைக்குள்ள கொண்டு வரலாம்னு நினைச்சேன். இப்படி விட்டுட்டீங்களே சார். கார்த்திக், அவர் என்ன பண்ண முடியும்? அவங்க தான் பணத்தை கொடுத்துட்டாங்கல்ல. இப்படி நடக்கும்னு நானும் எதிர்பார்க்கல. இனிமே அவளை எதுவுமே பண்ண முடியாதா? இல்ல, இப்பவும் நாம நினைச்சா அவளை போட்டியில இருந்து தோக்கடிக்க முடியும். அத்த, எப்படி அத்த? இந்த மேட்ச்ல அவளை ஜெயிக்க விடக்கூடாது. ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு விளையாடுறான்னு சொன்னல, அவ பேர் என்ன? பைரவி அத்த. அந்த பொண்ணுக்கு நீ நல்லா பிராக்டிஸ் கொடு. அவளை வச்சு தனாவை நம்ம தோக்கடிக்கணும். அவளுக்கு இப்பவே கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணு. அத்த, ஆனா தனா ரொம்ப நல்லா விளையாடுவாத்த. டேய், அவளுக்கும் நீ தானே ட்ரைனிங் கொடுத்த? அவள மாதிரியே இன்னொருத்தி உன்னால உருவாக்க முடியாதா? தனாவை விட ஸ்ட்ராங்கா இந்த பைரவிய மாத்து. தனா இந்த போட்டியில ஜெயிக்க கூடாது கார்த்தை. சரிங்க அத்த, நான் பாத்துக்கிறேன். அண்ணே. சார், அந்த பைரவி கால் பண்ணி வர சொல்லுங்க. இதோ வர சொல்றேன் சார். பேரு நட்சத்திரம் சொல்லுங்க. பேரு தனா, தனுசு ராசி. இல்ல இல்ல, பேரு கதிர், மிதுன ராசி, திருவோட நட்சத்திரம். இவர் பேருக்கே அர்ச்சனை பண்ணிடுங்க. சாமி இல்ல சாமி, என் ஒய்ஃப் பேருக்கு தான் அர்ச்சனை பண்ணணும். தனா, இன்னும் ஒரு வாரத்துல பேட்மிண்டன் ஃபைனல் வரப்போகுது. நீ அதுல எப்படியாச்சும் வின் பண்ணணும். உன் பேர்ல தான் அர்ச்சனை பண்ணணும். சாமி, நீங்க தனா பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அதெல்லாம் கிடையாது. பிசினஸ்ல உனக்கு தான் நிறைய பிரச்சனை இருக்கு. நீ ரொம்பவும் கஷ்டப்படுற.